கடன் சுமையிலிருந்து கஷ்டமில்லாமல் வெளிவர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை இது போன்ற தினங்களிலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களால் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானது திருவுருவ படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக கடன் தொல்லை படிப்படியாக குறையும், வருமானம் படிப்படியாக உயரும். இன்று அதாவது 16/7/2025 தேய்பிறை சஷ்டி திதியானது வந்திருக்கிறது. சஷ்டி திதி வழிபாட்டை மாலை நேரத்தில் வீட்டில் செய்வது மிகவும் சிறப்பு. இன்று மாலை 6 மணிக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கொள்ள வேண்டும். முருகனின் முன்பு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து விட வேண்டும். ஒரே ஒரு வெற்றிலையை கொஞ்சம் பெரிசாக இருக்கும்படி வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான சந்தனம் என்றால் முருகனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த சுத்தமான சந்தன பொடியில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும். பன்னீர் வாசமும் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்தமான விஷயமாகும். ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த சந்தனத்தில் தொட்டு இந்த வெற்றிலையின் மேல் ஓம் சரவண பவ என்று எழுதி விடுங்கள். வெற்றிலையின் மேல் சந்தனத்தில் எழுதி கொஞ்ச நேரம் அதை காய விட்டால் அழகாக நம் கண்களுக்கு ஓம் சரவணபவ மந்திரம் தெரியும். அந்த சரவணபவ மந்திரத்தின் மேலே 2 செவ்வரளி பூக்களை வைத்து இந்த வெற்றிலையை வீட்டில் இருக்கும் முருகனது திருவுருவ படத்தின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். கொஞ்சமாக செவ்வரளி பூக்களை அந்த வெற்றிலையின் மேல் போட்டு முருகனின் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு என்னுடைய கடன் சுமை முழுவதும் குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தீபதுப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் பணப்பிரச்சனை சரியாகிவிடும். இது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஓம் சரவண பவ. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.